அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் சுட்டுப்பெயர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்பில் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த இலக்கணத்தில் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா என்ன? கேள்வி கேட்பது வினா, அவைதான் வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் 5 மிக முக்கியமானது. ஏ குறில், யா, ஆ, ஓ, ஏ. இந்த ஏவில் குறில் எழுத்து வருது, நெடில் எழுத்து வருது பாருங்க. மீதி உள்ள இந்த 3 எழுத்து மொத்தம் 5 எழுத்துக்களையும் வினா எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். ஒரு வினா என்று சொன்னால் கேள்வி அமைப்பதற்கு அடிப்படையாக இருப்பவைகளை வினா எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அப்படி அந்த கேள்வி அமையக்கூடியது முதன்மையான கேள்வியாகவும் இருக்கலாம். முதல் எழுத்தாகவும் வினா எழுத்துக்கள் அமையும், கடைசி எழுத்துக்களாகவும் வினா எழுத்துக்கள் அமையும். அதே போல சில எழுத்துக்கள் முதலாகவும் வருகிறது, கடைசியாகவும் வருகிறது. நீங்கள் செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எது, ஏன், எங்கே, எப்படி, யார், எதற்கு, இதெல்லாமே அடிக்கடி வினா எழுத்துக்கள். இது ரெண்டையும் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துவாங்க, அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் சில இதில் கடைசி நிலையில் வரும். இது யாது, யாவை, இப்படிலாம் இந்த யா என்பதை நீங்கள் வரதை பார்த்துக்கலாம். இப்போ அது முதலாவதாகவும் வரும். எந்த வினா எழுத்து வருது, இடையில மொழிக்கு கடைசியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் இது. முதலையும் கடைசியில இறுதியாகவும் வரக்கூடியது எது என்பதை பார்க்கலாம். ஏ, யா, எங்கு, யாருக்கு, இதெல்லாம் முதலாவதாக வரக்கூடிய வினா எழுத்துக்களாக இருக்கிறது. எங்கு, யாருக்கு, இந்த ஏ, ஆலாம் முதலாவதாக மொழியினுடைய முதல்லே கூறக்கூடிய முதல் வினா எழுத்து, முதலாவதாக வரக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து மொழியினுடைய இறுதினா கடைசியில் வரக்கூடியதாக ஆ, ஓ, நெடி. பேசலாமா, தெரியுமோ, இது ஓகாரம். நெடி ஓ, தெரியுமோ, பேசலாமா, ஆ, நெடி. இவை மொழியினுடைய இறுதியாக, அந்த சொல்லினுடைய இறுதியாக, சொல்லின் இறுதியாக, அந்த மொழியில சொல்லின் இறுதியாக, இது சொல்லின் முதலாக வரக்கூடிய வினா எழுத்து, இது இறுதியாக வரக்கூடிய வினா எழுத்து. அடுத்தது பாருங்க, இந்த ஏ நெடில் ஏ இருக்கிறது, சொல்லின் முதலாகவும் வருகிறது, இறுதியாகவும் வருகிறது. ஏ, நீதானே, இங்கே ஏகாரம் அது இருக்கிறது, நீதானே. அப்ப முதலாகவும் வருகிறது, இறுதியாகவும் வருகிறது, இறுதி. அப்ப சொல்லின் முதலாகவும் இறுதியாகவும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் டிஎன்பிசியில். அது நெடில் ஏ. மொழியினுடைய முதலாக வரக்கூடிய வினா எழுத்து எது என்று கேட்டால் ஏ, யா. இதே இறுதியாக வரக்கூடிய வினா எழுத்து என்று சொன்னால் ஆ, ஓ. இதெல்லாம் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில், பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள். அதனால நெடில் ஏ, இதெல்லாம் 6வது புத்தகங்கள்ல இருக்கிறது, 6வது புத்தகத்தில். அடுத்து இந்த வினா எழுத்தை 2 வகையாக பிரிக்கிறார். வினா, அகவினா, புறவினா. அகவினம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய, அகத்தே இருந்து கூறக்கூடிய வினாக்களை அகவினா என்று. எது, யார், ஏன், அதற்கான எழுத்து, அகவினாவுக்குரிய எழுத்து ஏ குறில், ஏ நெடில், ரெண்டும் சேர்ந்தது தான் அகவினாவுக்கான எழுத்தாக இருக்கிறது. எது, யார், ஏன், இதை அகவினா என்று சொல்கிறார்கள். இதுல அந்த அகவினாவுடைய எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் இல்லை, பொருள் கிடையாது. இங்க பாருங்க, எது ஏவை எடுத்துட்டு யா எடுத்துட்டு ஏன் எடுத்தோம்னா து, இர், இன், பொருள் இருக்கா? இல்லை. அப்ப அகவினாவுக்கு அகவினா என்ன எழுத்தை கொண்டே பொருள் படுகிறது, அதுவே அகவினா ஆகிறது. அப்ப எது, யார்,
ஏன் என்கின்ற அகவினாவினுடைய எழுத்தை கொண்டு அதனுடைய பொருள் இருக்கிறது. எது, யார், ஏன் என்று. அதனுடைய முதல் எழுத்தை எடுத்துட்டோம்னா பொருள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது புறவினா. புறவினா அப்படிங்கிறதுல நெடில் ஆ ஓ இதைதான் புறவினாவுக்கான எழுத்துக்கள். அவனா இதுல நெடில் ஆ இருக்கு. வருவானா வருவானோ இதுல ஓ நெடில் இருக்கிறது. இதுல புறவினாவில் அந்த வினா எழுத்தை எடுத்து விட்டால் கூட அது பொருள் தருகிறது. புறத்தே இருந்து பொருளை தருவதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் எழுத்தாச்சு, ஓ எழுத்தாச்சு. இத அவ அவ என்ற ஒரு சொல்லாக அமைகிறது. வருவா வருவா வருவ என்ற ஒரு பொருளை தரக்கூடியதாக அமைகிறது. புறவினாவில் சொல்லில் கடைசி வரக்கூடிய வினா எழுத்தை எடுத்தாலும் பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அகவினாவில் அப்படி அல்ல என்பதை புரிந்து கொள்கிறது. புறத்தே இருந்து பொருள் தருவதனால் இதை புறவினா எழுத்துக்கள் என்றும், அறத்தே இருந்து பொருள் தருவதனால் அகவினா எழுத்துக்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வகுப்புல நம்ம இந்த பதிவுல வினா எழுத்துக்களை பற்றி பார்த்துருக்கோம். வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது 5 வினா எழுத்துக்கள். ஏ, யா, அடுத்து ஆ, ஓ, நெடில் ஏ. இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள். அவற்றில் முதலாவதாக வரக்கூடியது ஏவும் ஆ யா என்றதும் முதல் வினா சொல்லினுடைய முதலாக வரக்கூடியது. கடைசியில் இறுதியில் வரக்கூடியது நெடில் ஆ நெடில் ஓ. அதே போல முதலாவதாகவும் இறுதியாக சொல்லினுடைய இறுதியிலும் வரக்கூடியது நெடில் ஏ என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அவற்றை அகவினா புறவினா என்று பிரித்து அதனுடைய சொல்லுக்கும் பொருளையும் நம்ம இந்த பதிவுல பார்த்தோம். அடுத்த வகுப்புல இந்த பெயர் 4 வகை பெயர், பெயர், வினை, இடை, உரி, இந்த சொல்லினுடைய அமைப்புகள் எல்லாம் பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.